சண்முகம் பரணி சீரியல் டிசம்பர் 31 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, சண்முகம் சொல்கிறாரு, என்னால் கண்டிப்பாக அந்த பதவியிலேருந்து விலக முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு பரணி டென்ஷன் ஆகி, உங்ககிட்ட பேசவே மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ எசக்கே சொல்கிறாங்க, சாப்பிடாம போறியே பரணி, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. அதுக்கு பரணி சொல்கிறாங்க, நான் எங்கேயாவது போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரத்னா சொல்கிறாங்க, ஏன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு சண்முகம் சொல்கிறாரு, என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த பதவியிலேருந்து என்னால் விலக முடியாது, நான் இப்படி சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுக்கு சண்முகம் சொல்கிறாரு, அக்கா என்னால் கண்டிப்பாக பதவியை விட்டு விலக முடியாதுக்கா அப்படின்னு. உடனே பாக்கியம் வந்து டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சவுந்தரபாண்டி வந்து நேராக அவருடைய அசிஸ்டண்ட் கிட்ட அந்த போதைப்பொருள் வந்துட்டா அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, எல்லாமே வந்துட்டு லாரியில் அப்படின்னு. சரின்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு, கரெக்டாக கொண்டு போய் அந்த சண்முகத்தோட வீட்டுக்குள்ளே வச்சுருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. சவுந்தரபாண்டி சொல்கிறாரு, வேறு யார் கண்ணிலையும் பற்றாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம பரணிக்கு வந்து சண்முகம் வந்து சாப்பாடு கொண்டு போகிறாரு. அப்போ பரணி சாப்பிட முடியாது அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு சண்முகம் சொல்கிறாரு, அந்த ஹோட்டல் காசை வந்து என்கிட்ட கூட இல்லைன்னா ஒருத்தரையும் வந்து பார்க்க விட மாட்டேன், எல்லாரையும் வந்து விரட்டி அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே பரணியும் சரி கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு சாப்பாடை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம சண்முகம் வந்து அந்த இடத்துலேருந்து வராரு. ஈவினிங் ஆனதோட பரணியை கூட்டிக்கிட்டு சண்முகம் நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பரணி வந்து பைக்கில் ஏற மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்க, அப்போ சண்முகம் சொல்கிறாரு, பைக்கில் ஏற டைம் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ பரணி சொல்கிறாங்க, ஓட்ட வண்டியில் ஏறுறதுக்கு நான் ஏதாவது ஆட்டோவை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு ஒரு ஆட்டோவை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கரெக்டாக அந்த ஆள் வந்து நேராக சண்முகத்தோட வீட்டுக்கிட்ட அந்த பொருள் எல்லாம் இறக்கிட்டு இருக்காரு. அப்போ சண்முகத்தோட அப்பா சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த டிரைவர் சொல்கிறாரு, இது மாதிரி அண்ணன் தான் இறக்க சொன்னார் அப்படின்னு. இது கேட்டுட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இறக்க சொல்ல, டிரைவரும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு பொருளாக இறக்குறாங்க. அப்போ நம்ம பரணி அந்த இடத்துக்கு வந்துட்டு இது என்ன பொருள் அப்படின்னு கேட்க, அப்போ டிரைவர் சொல்கிறாரு, உள்ளார உள்ளதையெல்லாம் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம், எங்களுக்கு வர்றது ஆர்டர் மட்டும்தான் அப்படின்னு. உடனே பரணியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரணிக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறமா டிரைவர் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நேராக சவுந்தரபாண்டிக்கு கால் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே வீட்டுக்குள்ளே இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே சவுந்தரபாண்டி நேராக வந்து பாண்டிக்கு கால் பண்ணி, நம்ம நினச்ச மாதிரியே பொருள் வீட்டுக்குள்ளே போயிட்டு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, நான் அவனை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போய் அவனை அடின்னு அடிக்கிற அடியில் தங்கச்சி என்னையே கட்டிக்கன்னு சொல்லணும் அப்படின்னு. அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாரு, என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, அப்பா நடக்க போகிறத மட்டும் இனிமேல் பாருப்பா அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க.